காவல்காரர்கள் பெற்ற பரிசு. அக்பர் ஒரு நாள் தன் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்க்க ஓர் இளைஞன் வந்தான். அவன் அக்பரை பணிவுடன் வணங்கினான். அக்பர் அவனை நோக்கி, நீ யாரப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அரசே, என் பெயர் மகேஷ் தாஸ். நான் ஒரு குக்கிராமத்தில் வசிக்கிறேன். உங்களிடம் வேலை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறினான். உனக்கு யார் சொன்னார்கள் இங்கே வேலை கிடைக்கும் என்று கேட்டார் அக்பர். என் ஆசிரியர் எனது அறிவை கண்டு வியந்து என் தகுதிக்குரிய வேலை உங்களிடம்தான் கிடைக்கும் என்று கூறினார். அவருடைய வார்த்தையை நம்பி என் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து தங்களை தேடி வந்திருக்கிறேன் என்றான். அக்பர் மகேஷிடம், எல்லா ஆசிரியர்களும் தங்களின் மாணவர்களை அறிவாளிகள் என்றுதான் நினைப்பார்கள். உண்மையிலேயே நீ புத்திசாலியாக இருந்தால் உனக்கு வேலை கிடைக்கும் என்றார். அரசே, நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியை விட நான் 100 மடங்கு தகுதியுடையவன் என்று கூறினான். அதை நீ நிரூபித்து காட்டு என்றார் அக்பர். அதற்கு மகேஷ், மன்னா, எனக்கு ஒரு பரிசு தருவீர்களா? நான் கேட்கும் பரிசு 1 பைசா கூட செலவாகாது என்றான். அக்பர், அப்படிப்பட்ட பரிசு என்ன என்று கேட்டார். 30 சவுக்கடி கொடுங்கள் என்றான். அந்த விபரீதமான வேண்டுகோளை கேட்டு அக்பர் திடுக்கிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா என்றார். மகேஷ் அக்பரிடம், தயவு செய்து நான் வேண்டியதை கொடுங்கள் என்றான். உடனே அக்பர் ஒரு காவலாளியை சாட்டை எடுத்து வரச் சொல்லி, பிறகு அவன் செவிகளில் அவனை அடித்து விடாதே, அடிப்பது போல் பாவனை செய் என்றார். மகேஷ் காவலாளியை பார்த்து, நீ என் முதுகில் அடிக்கத் தொடங்கு என்றான். அவனும் மெதுவாகவே அடித்தான். மகேஷ் தன் மீது 10 சாட்டையடி முடிந்ததும் நிறுத்து என்றான். அக்பரை நோக்கிய பீர்பால், அரசே, பரிசில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைத்துவிட்டது. மீதி இருப்பதை உங்களுடைய பிரதான வாயிற்காப்போர்கள் இருவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்றான். அக்பர், என்ன உளறுகிறாய்? அவர்களை எதற்காக கூப்பிடச் சொல்கிறாய் என்றார். அவர்களையே கூப்பிட்டு கேளுங்கள் என்றான் மகேஷ். உடனே அக்பர் அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார். அவர்கள் வந்ததும், தோழர்களே, சக்கரவர்த்தி தரும் பரிசை நாம் மூவரும் பங்கு பிரித்துக் கொள்வோம் என்று நான் உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா? என்னுடைய பங்கை நான் பெற்றுக்கொண்டேன், இனி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். இருவரும் பரிசை எதிர்பார்த்ததால் இருவர் முதுகிலும் பலமாக 10 சாட்டையடி விழுந்தது. இருவரும் வலி பொறுக்க முடியாமல் கதற, அக்பர், இந்த நிமிடமே உங்களை வேலையிலிருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவிட்டார். பிறகு மகேஷிடம், நீ மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபித்து விட்டாய். இந்த நிமிடமே உனக்கு பீர்பால் என்று பெயர் சூட்டி உன்னை இந்த சபையில் உயர்ந்த பதவியில் நியமிக்கிறேன் என்றார். நீதி: மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது.